பிரைஸ் தி லார்ட். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லட்டுமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் மனுஷன் முகத்தை பார்க்குறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறான்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. பைபிளில் ஒரு சம்பவம் உண்மையாக இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி நான் வாசிச்சிருக்கேன். ஒரு முறை விபச்சாரத்தில் கையும் கழுவுமா பிடிக்கப்பட்ட ஒரு பெண்மணியை ஆண்டவர்கிட்ட கூட்டின்னு வந்து ஆண்டவர் என்ன நியாயம் திருக்கிறார் சொல்லி பார்ப்பதுக்காக அழைத்து வந்தாங்க. இப்போ ஏசாமி கிட்ட அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னாங்களாம், நீங்கள் இந்த பிள்ளைக்கு என்ன ஜஸ்டிஸ் கொடுக்க போறீங்கன்னு சொல்லி. அப்போ அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஆண்டவர் சொன்னாராம், இங்கே இருக்கிற யார் குற்றம் செய்யலையோ அவங்க முதல்ல அந்த மகளை கல்லெடுத்து எரியுங்கன்னு சொன்னாங்களாம். சொன்ன மாத்திரத்தில் எல்லாரும் அங்கேருந்து விலகி போயிட்டாங்க. உடனே ஏசாமி அந்த பெண் பிள்ளையை பார்த்து சொன்னாராம், நான் கூட உன்னை குற்றவாளி என்று தீர்க்கப்படுவதில்லை, நீ போய் இனி பாவம் செய்யாதரன்னு சொல்லி அனுப்பி விட்டாராம். இன்னைக்கு அந்த இடத்துல மன்னிக்கப்பட்ட மகள் இன்னைக்கு வரைக்கும் விபச்சார ஸ்திரீன்னு தான் நம்ம பேசினிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த மகளை தன்னுடைய அன்பினாலே அணைத்து அநேகருக்கு முன்பதாக ஆசீர்வாதமாய் அனுப்பிவிட்டார். ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் அந்த பிள்ளையை வாழ்த்தினார். ஆனால் இன்னைக்கு நம்ம மற்றவங்களை இருதயத்திலிருந்து வாழ்த்துவதும் இல்லை, அவங்கள ஆசீர்வதிக்கிறதும் இல்லை. அவங்க செஞ்ச தவறுகளை, பிள்ளைகளை டெய்லி நம்ம அவங்களுக்கு குற்றம் சாட்டி கொண்டே தான் இருக்கிறோமே தவிர அவர்களை நேசித்து அவர்களை ஆசீர்வதிப்பது இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே மனுஷ முகத்தை பார்க்கலாம், ஆண்டவர் எப்பவுமே நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.